அன்னைக்கு நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கும் குடும்பங்கள் டேரில் பீட்டர் ஜோசப் குடும்பத்தினர், சிண்டி கேண்டி குடும்பத்தினர், எலிசபெத் மற்றும் துரைராஜ் குடும்பத்தினர், ஜொஹானா மற்றும் ஜெயந்தி குடும்பத்தினர், லில்லி மரி குடும்பத்தினர், அமுதா குடும்பத்தினர், ஆந்தோனி அமனா குடும்பத்தினர், ஜான் ஃபாத்திமா குடும்பத்தினர், ஜாக்லின் ரவிக்குமார் குடும்பத்தினர், ஆந்தனி மாலா குடும்பத்தினர், ஆல்வின் அல்ஸ்டர் குடும்பத்தினர், நோவா ஜோர்தான் குடும்பத்தினர், ஜெரால்ட் சூசேராஜ் குடும்பத்தினர், ஜோதி ஜெரால்ட் மற்றும் சூசேராஜ் குடும்பத்தினர், ஆந்தனி தாஸ் மற்றும் மரிய விக்டோரியா குணசெல்வி குடும்பத்தினர், கெனத் மேரியோ இன்று அவர் 12ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். ஜோஷுவா ஜோயல் ஆலியா மற்றும் ரயன் இவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். ஆஞ்சலின் ஷீபா பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். ஆனந்த் ராஜ் மற்றும் கிரேசி சகயமேரி அவர்களது 29வது திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்கள். சதீஷ் மற்றும் டீனா அவர்களது 9வது திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்கள். அல்போன்சா இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். சிறப்பு கருத்துக்களுக்காக ஆந்தனி பால் குடும்பத்தினர், நோயல் மற்றும் லிச்சி குடும்பத்தினர், மார்ச்சோரி லாரன்ஸ் குடும்பத்தினர், ஜோதி, சந்தான மேரி உடல் ஆரோக்கியத்துக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மோகன் நல்ல உடல் ஆரோக்கியத்துக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். எக்டா நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். வேலை கிடைக்கும் என்று ஒப்புக் கொடுக்கின்றார்கள். லூர்து சாமி மற்றும் பெசிலிகா அவர்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கின்றது. மற்றும் மரித்த ஆன்மாக்களுக்காக ஜோசப் ராஜ் ஆன்மாக்காக அற்புத மேரி குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அனிதா மேரி ஆன்மாக்காக அற்புத மேரி குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். லூர்து மேரி ஸ்டெல்லா ஆம்ரோஸ் ஆன்மாக்காக ஆரோக்கியராஜ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஃபாதர் அருளானந்தன் அவர் ஆத்மாக்காக அசுந்தா குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஸ்டீவன் ஆன்மாக்காக பாபு சித்ரா குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பிலிப் ஆன்மாக்காக லீலா ரோஸ்லின் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அமலராணி ஆன்மாக்காக பிலிப் ராஜ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஸ்டீஃபன் ஆன்மாக்காக ஈஸ்லி ஸ்டீஃபன் இம்மானுவல் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் சாரா மற்றும் அமலராஜ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ரோஸ்லின் ராபின்சன் லியோனா குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அந்துராஜ் மற்றும் தங்கராஜ் பாண்டி அவர் ஆத்மாக்காக காந்திமே மத்தி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பாப்பி ஆத்மாக்காக சந்தான மேரி அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மலையம்மா ஆன்மாக்காக சந்தான மேரி அவர்கள் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் இணைந்து ஆண்டவர் திருப்பி பக்தி உணர்வோடு இந்த திருப்பலியில் பங்கேற்றுக் கொள்வோம். இறைவன் அழைக்கும் நல்பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் பிறன் இறை அருளின் நிறைய நம்மை அழைக்கின்றான். புது உறவு மலர்ந்து புது வழியும் பிறன் இறை அருளில் இணைய நம்மை அழைக்கின்றான். வருவோம்
வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய் இனிய வழியில் இன்று கலந்திடுவோம் வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய் இனிய வழியில் இன்று கலந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே மகிமை. Praise the Lord. மரியே வாழ்க, அன்னையே வாழ்க, லூர்து அன்னையே வாழ்க. இயேசுவின் அன்பானவர்களே, லூர்து அன்னையின் அன்பு பிள்ளைகளாக நாம் ஒரே குடும்பமாக இங்கு குழுமி இருக்கின்றோம். விவிலியத்தில் கானா திருமணத்தில் குறை இருக்கும் பொழுது அன்னை தாய்மரியாளுடைய விசுவாசம், யோவான் எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை தாய்மரியாள் விசுவாசத்தின் அறிக்கையிடுகின்றாள். இன்று நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய இந்த பங்குடைய லூர்து அன்னையுடைய பங்குடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்வதையெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் செய்யும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழும் பொழுது நாமும் அன்னை தாய்மரியாளை போல புனிதமான வாழ்க்கையை மட்டுமல்ல, புனிதமான குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். இன்று இந்த திருவிழாவில், இந்த திருமணத்தில் ஒன்றாக இணைக்கப்பட்ட எல்லா தம்பதிகளுக்காக ஜெபிக்க போகின்றோம். ஆண்டவருடைய ஆசீர் அவர்கள் மேல் வர, அன்னை தாய்மரியாளுடைய பரிந்துரையால் எல்லாம் மகிழ்ச்சி சமாதானத்தில் வாழ நாம் ஜெபிப்போம். நாம் செய்த அனைத்து பாவங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையால், சொல்லாலும், செயலாலும், கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கழித்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவுற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உலக போக்குப்படி நானும் சாகப் போகிறேன். சாலமோனே, நீ நெஞ்சுறுதியுடன் இரு. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். தாவீதின் இறுதி நாள் நெருங்கின போது அவர் தம் மகன் சாலமோனுக்கு பணித்து கூறியது இதுவே: அனைத்துலகும் போகும் வழியே நானும் போகிறேன். நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாய் இரு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைப்பிடி. அவர் காட்டும் வழியில் நட. மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், நீதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைப்பிடி. இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய். ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி, உன் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ரவேலின் அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்களுள் இல்லாமல் போவதில்லை என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்போது தான் நிலைத்திருக்கும். பின்னர் தாவீது தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். தாவீது இஸ்ரவேலின் மீது ஆட்சி செலுத்திய காலம் 40 ஆண்டுகள். அவர் எபிரோனில் 7 ஆண்டுகளும் எருசலேமில் 33 ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார். சாலமோன் தம் தந்தை தாவீதின் அரியணையில் அமர்ந்தார். அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. எங்கள் மூதாதை இஸ்ரவேலின் ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்து பெறுவீராக. பல்லவி. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் ஆட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. பல்லவை. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர். செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. பல்லவி. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. நீரே அனைத்தையும் ஆள்பவர். ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும்
வலியவர்க்காகவும் உம் கையில் உள்ளன. பல்லவி. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்துக்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சைகளில் தெப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்று கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெயை பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அப்போ கவனமாக கேட்பீங்களா பிரசங்கத்தை? நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே தூங்கிட்டீங்கன்னா முழிச்சிட்டு இருப்பீங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய லூர்து அன்னையின் விழாவை சிறப்பிக்க நாம் அனைவரும் நம்மையே ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கின்றோம், தயார் செய்து கொண்டு இருக்கின்றோம் இல்லையா? கோவிலும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன, மின்மினுக்கின்றன. நாமும் தினந்தோறும் திருப்பலியில் கலந்து கொண்டு இதோ ஆன்மீகத்தில் நாம் நம்மையை தயாரித்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த ஒரு பயணமானது முடிவடையும் பொழுது திருவிழாவானது சிறப்பாக இருக்கும், இன்னும் வெளிச்சமா இருக்கும். எதுக்கு வெளிச்சமா இருக்கும்? நாம் நம்மையே தயாரித்தோம், அதுக்காக தான் வெளிச்சமா இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா லைட் போட்டுருவார் சாமியாரு, இன்னும் வெளிச்சமா இருக்கும்னு நினைக்காதீங்க. நீங்க செய்கின்ற இந்த ஆன்மீக பயணத்தின் தயாரிப்பு திருவிழாவன்று உங்களை இன்னும் பிரகாசமாக வழிநடத்தும். இறை ஆசிரியர் உங்கள் மீது தொடர்ந்து இறங்கும். Praise the Lord. Praise the Lord. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இலக்கை நாம் சிந்திக்கின்றோம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இலக்கு அல்லது ஒரு சிந்தனை என்னவென்றால், அன்னை மரியாள் திரு அவையின் தாய். மேரி மதர் இஸ் த மதர் ஆஃப் த சர்ச். அன்னை மரியாள் திரு அவையின் தாய். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருச்சபையின் அடையாளம் என்ன? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். திருச்சபையின் அடையாளம் என்ன?
வெரி குட். சிலுவை, திருச்சபையின் அடையாளம் சிலுவை. நீங்க என்ன நினைச்சீங்கன்னு தெரியல இல்லையா? கொடி மரம் நினைச்சீங்களா, வேற என்ன நினைச்சீங்களோ? சிலுவை தான் திருச்சபையின் அடையாளம். எங்க பார்த்தாலும் நமக்கு ஒரு சிலுவை இருந்தால் ஒன்று அது ஹாஸ்பிட்டலா இருக்கும், இல்லைன்னா ஒரு கோவிலா இருக்கும் இல்லையா? திருச்சபையின் அடையாளம். கத்தோலிக்க திருச்சபையின் அடையாளம் என்ன? அங்கிருந்து எனக்கு ஒளி கேட்கின்றது. மாதான்னு சொன்னான். நேராக சொல்ல வேண்டும், திருச்சபையின் போதனை அல்ல, மாதா கத்தோலிக்க திருச்சபையின் அடையாளம் இல்லை. ஏன்னா சிலுவை தான் திருச்சபையின் அடையாளம். கத்தோலிக்க திருச்சபையில் சிலுவையில் ஒரு வித்தியாசம் இருக்கும். நீங்க கவனிச்சு இருந்தீங்கன்னா சிலுவையின் மீது ஆண்டோடைய உருவம் இருக்கும் இல்லையா? அதுதான் பிரிவினை சகோதரர்களுக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் இருக்கின்ற வித்தியாசம். அதனால சிலுவை தான் திருச்சபையின் அடையாளம். ஆனா நீங்க சொன்னது போல கத்தோலிக்க திருச்சபைக்கு அடையாளம் அன்னை மரியாள். ஏன்னா நம்ம கோவிலுக்குள்ள செல்ற போது எந்த கேத்தலிக் சர்ச்சுக்குள்ள உள்ள போன உடனே சிலுவையை பார்ப்போம், நற்கருணையை பார்ப்போம், அதுக்கு பக்கத்துல நம்ம மாதாவுடைய உருவம் பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால நமக்கு கத்தோலிக்க திருச்சபைக்கு அடையாளம் கண்டிப்பாக அன்னை மரியாள். ஏனென்றால் அன்னை மரியாள் திருச்சபையின் தாய். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளை கடவுளின் தாய் என்று நாம் புகழ்கின்றோம், வாழ்த்துகின்றோம். அந்த விழாவை நம்ம எப்ப சிறப்பிக்கின்றோம் தெரியுமா? யாருக்காவது? கடவுளுடைய தாய் அன்னை மரியாள் என்று விழா என்னைக்கு? ஜனவரி 1. எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருக்கிறாங்க. பாடலோட சேர்ந்து கொஸ்டின் ஆன்சர் ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. வெரி குட். ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு நாள் அன்று அன்னை மரியாள் கடவுளுடைய தாய். திருச்சபையின் போதனை பிரகாரம் அந்த விழாவை சிறப்பிக்கின்றோம். இரண்டாவதாக அன்னை மரியாள் இன்று நாம் திரு அவையின் தாய். இந்த விழா எப்ப வருது? இது பிராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம். அன்னை மரியாள் திரு அவையின் தாய். திருச்சபையுடைய பிறந்த நாள் என்னைக்கு? அது சொல்லுங்கப்பா. என்னைக்கு? பரிசுத்த ஆவி இறங்கி வருகின்ற விழாவிற்கு பேர் என்ன? பெந்தகோஸ்ட் விழா. வெரி குட். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் வெளிப்பாவே இருக்கிறீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெந்தகோஸ்ட் விழா திருச்சபையின் பிறந்த நாள். அந்த விழாவுக்கு அடுத்த நாள் அன்னை மரியாள் திருச்சபையின் தாய் என்ற விழாவை சிறப்பிக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். அதனால பாருங்க, இந்த ரெண்டு விழாவை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கடவுளின் தாய் ஜனவரி 1ஆம் தேதி, திருச்சபையின் தாய் பெந்தகோஸ்ட் விழாவிற்கு பிறகு. அதுல எவ்வளவு அர்த்தம் இருக்கு. இந்த விழாவை போப் பிரான்சிஸ், நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதை இந்த திருவிழாவாக உலக கத்தோலிக்க திருச்சபைக்கு நிலைநாட்டினார். என்னவென்றால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. திருச்சபையின் தாய். இயேசு பிறந்த உடனே, இயேசு பிறக்கும் பொழுது அந்த இடத்தில் அன்னை மரியாள் பிரசன்னமாக இருந்தார். பரிசுத்த ஆவி இறங்கி வந்த திருச்சபை பிறக்கும் பொழுது அந்த பிறப்பிலும் இயேசு அங்கு, அன்னை மரியாள் அங்கிருந்தார். எனவே உடல் ரீதியில் பிறந்த இயேசு இருக்கும் பொழுது அன்னை மரியாள் இருந்தார். அவர்தான் கடவுளுக்கு அன்னை இயேசுவுக்கு பிறப்பு தந்தார். திருச்சபை பிறக்கும் பொழுதும் அன்னை மரியாள் இருந்தார். எனவே திருச்சபையின் பிறப்பு நாளுக்கு அடுத்த நாளே திருச்சபையின் தாயாகி அன்னையின் விழாவை நாம் சிறப்பிக்க வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றார். எனவே அன்னை மரியாள் திருச்சபையின் தாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாரத தேசத்தை நம்ம என்ன சொல்றோம்? பாரத மாதான்னு சொல்றோம் இல்ல? நம்முடைய தாய் நாடு இல்லையா? தாய் நாடு பாரத மாதா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு விசேஷமான ஒரு உணர்வு, ஃபீலிங் வருது, இமோஷன் வருது. என்னுடைய தாய் நாடு இல்லையா? எத்தனை பேர் தாய்நாடுக்காக உயிரை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த தாய்நாடுக்காக பிரதிநிதித்து உலக அளவிலே போட்டிகளில் கலந்து கொள்ளும் பொழுது அவர்கள் வெற்றி பெற்ற உடனே அவர்கள் வெளிக்காட்டுகின்ற ஒரு உணர்வு என்ன? பாரத மாதாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நிலத்துல தொட்டு முத்தம் கொடுப்பாங்க இல்லையா? எவ்வளவு ஒரு சிறப்பான உறவு. ஏன்னா பாரதத்தை மாதா என்று, அன்னை என்று கருதி அதான் அந்த அன்னைக்கு வணக்கத்தை தருகின்றார்கள். அதுபோல தாய் திருச்சபை என்று சொல்லுகின்றோம். தெரியுமா?
திருச்சபை தந்தை திருச்சபைன்னு சொல்றது, தாய் திருச்சபை என்று சொல்லுகின்றோம் இல்லையா? ஏனென்றால் அன்னை மரியாள் திருச்சபை துவக்கத்திலிருந்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். அந்த அன்னை மரியாள் நாம் திருச்சபையோடு இணைந்து வாழும் பொழுது நமக்கு அந்த அரவணைப்பை தருகின்றார். Praise the Lord. Praise the Lord. அன்னை மரியாள் நம்மை அரவணைக்கின்றார். எனவே அவர் திருச்சபையின் தாய், என்னுடைய தாய். ஒரு முறை அம்மா பிள்ளைய மாலுக்கு கூட்டு போறாங்க. ஏன்னா இந்த காலத்துல பசங்க அவங்கள தொந்தரவுப்படுத்தும் போது அம்மா மாட்டுற பெற்றோர்களை அவங்களை ஏதாவது சொல்லி டிஸ்டர்ப் பண்ணணும்னு வெளியே கூட்டு போயிடுறாங்க. அதனால ஒரு மாலுக்கு கூட்டு போறாங்க. ஒரு சிறுவன் மாலுக்குள்ள நுழைந்த உடனே அங்க இங்க அலைந்தா, எல்லாம் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் எடுத்து போடுறான் பாஸ்கெட்ல. என்ன எடுத்து போடுறான்? அதிகமா உணவுப் பொருட்கள், சாக்லேட்டு, சிப்ஸ் அப்படின்னு எல்லா பொருட்களும். அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு வேதனை, என் பிள்ளைய எப்படி நான் இந்த ஒரு நிலையிலிருந்து அவரை காப்பாற்றுவது? எப்போ பாரு சாக்லேட்டு அது இதுன்னு சாப்பிட்றானே, சத்தான உணவை தின்பதில்லை என்று அவர் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஸ்டோருக்கு திடீர்னு ஒரு சாமியார் வரார். அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச சாமியார். பார்த்தவொன்னே தோசனு சாமின்னு சொல்றான். தோஸ்திரமா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க? ஃபாதர் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு. என்னம்மா? என் பையனுடைய இந்த பழக்கத்தை மாத்தணும் ஃபாதர், கொஞ்சம் ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க ஃபாதர் அப்படின்னு. என்ன பண்றாமா உங்க பையன்? பாருங்க, இந்த பாஸ்கெட் நிறைய சாக்லேட் அள்ளி போட்டுக்கிறான். எடுக்காதனா கூட அதை தான் எடுக்கிறான். நம்ம பசங்க எது செய்யாதன்னு சொல்றோமோ அதை தான் செய்வாங்க இல்லையா? பிரைஸ் தி லார்ட். தூங்காதீங்கன்னு சொன்னா தூங்கிடுவீங்க பிரசங்கத்தை இல்லையா? தூங்காதீங்கன்னா தூங்கிடுவீங்க. நாம எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கின்றோமோ அதை நாம் செய்வோம் சில நேரத்தில். அப்படிதான் இந்த பிள்ளையும் இருந்தான். அப்போ சாமியார் சொன்னார், சரிம்மா என்னால முடிஞ்சு உதவி செய்யறேனா அப்படின்னு. அந்த பையனை கூப்பிடுறாராம். ஜான் வாங்க ஃபாதர், குட் ஈவினிங் ஃபாதர். ஜான், உனக்கு சாக்லேட்னா ரொம்ப இஷ்டமா அப்படின்னு. ஆமா ஃபாதர், சாக்லேட்னா ரொம்ப இஷ்டம். சரி, நான் ஒரு வேலை செய்யறேன். இன்னைக்கு நீ இந்த சாக்லேட்லாம் எடுத்துன்னு போ. ஆனா உங்க அம்மாவை நான் ஒரு கோவிலுக்கு கூப்பிட்டு போனோம், அங்க தியானம் இருக்கு ராத்திரி எல்லாம். அதனால நீ வீட்டுக்கு போ, சாக்லேட் எடுத்துட்டு. அம்மா தியானத்துக்கு போறாங்க கோவிலுக்கு அப்படின்னு, நான் உங்களை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லணும். உடனே அந்த சிறுவன் ஜான் என்ன பண்றான்? ஓடி போய் அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ ஃபாதர் கேட்குற, ஜான் என்ன ஜான், அம்மாவை கூப்பிட்டு போறேன், நான் தியானத்துக்கு அவங்க ஜெபத்துக்கு கூப்பிட்டு போறேன், நீ வீட்டுக்கு போ, உங்க அப்பா இருப்பார் அப்படின்னு. உடனே அந்த பையன் சொல்றான், ஃபாதர் எனக்கு சாக்லேட் வேண்டாம் ஃபாதர், சிப்ஸ் வேண்டாம் ஃபாதர், எனக்கு அம்மா மட்டும் போதும். எனக்கு யார் போதும்? அம்மா மட்டும் போதும். உங்களுக்கு யார் போதும்? நிறைய பேருக்கு தேவை அப்படி சொல்லியே. யாரு போதும்? யாருக்கும் பிடிக்கலையா அம்மாவை, மாதாவை? யாரு போதும் உங்களுக்கு? இயேசு மட்டும் போதும் என்ற பாடலாம் பாடுறோம் நம்ம இல்லையா? அதனால இயேசு மட்டும் போதும். நமக்கு இயேசு ஒரு மிகப்பெரிய கொடையை தந்திருக்கின்றார். அதனால அம்மாவும் போதும் சொல்ற வார்த்தையும் மிக ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு வார்த்தை. அதனால யாரு போதும்? எல்லாரும் சேர்த்து சொன்னா மாதாவும் சந்தோஷப்படுவாங்க. யாரு போதும்? அம்மாவும் போதும். அந்த சின்ன பையனை போல நாமும் அம்மாவும் போதும், அம்மாவும் போதும். சில நேரத்தில் நாம் பார்க்கிறோம், மக்கள் கூட்டம் கூட்டமாக வேளாங்கண்ணி அன்னை ஆலயத்திற்கு செல்கின்றார்கள். அங்க எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் அங்க இருப்பார்கள். அவங்களுக்கு ஜெபம் தெரியாது, ஜெபிக்க தெரியாது, திருச்சபை கற்றுக் கொடுத்த ஜெபங்கள் எல்லாம் தெரியாது. அவங்கெல்லாம் சொல்ற வார்த்தைகள்ல நமக்கு ஒரே வார்த்தை தான் அடிக்கடி ஒலிக்கும். அது என்ன வார்த்தை? அம்மா அம்மான்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் நாம போய் அப்படி ஜெபிச்சு இருக்கிறோம்? பாருங்கள், அந்த ஒரு வார்த்தை அம்மா என்று எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அன்னையை பார்த்து அழைக்கும் பொழுது, இந்த அம்மா திருச்சபையின் தாய், கடவுளின் தாய், என்னுடைய தாயாகவும் இருக்கின்றார் என்று வெளிப்படுத்துகின்றார். Praise the Lord. Praise the Lord. உங்களுக்கு கஷ்டம் வரும்போது, உங்களுக்கு வேதனை வரும்போது, உங்களுக்கு தொந்தரவு இருக்கும் பொழுது, வீட்டில் பிரச்சனை இருக்கும் பொழுது, அம்மா என்று நீங்கள் அழைத்தார் கண்டிப்பாக அங்க இருப்பார். முன்னுடையில் நமக்கு அருள் தந்தை சொன்னது போல முதல் அற்புதம் கானா ஒரு திருமணத்தில் அம்மா அங்க சொன்னாங்க, அந்த அற்புதம் நடைபெற்றது. அம்மா என்று சொல்லும் பொழுது இருக்கின்ற பற்றாக்குறைகளை தீரும் கடவுள் நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். Praise the Lord. எங்கு குறைகள் இருக்கின்றதோ அங்க அம்மா இருந்தா அங்க குறை இல்லை. Praise the Lord. இன்னைக்கு எத்தனையோ வீட்டுல அம்மா இருந்தோம்
குறையா பசங்க நினைக்கிறாங்க. தப்பு. உங்க வீட்டுல உங்க அம்மா இருக்கிறாங்கன்னா அந்த வீடு நிறைவான ஒரு வீடு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் அம்மா இருக்கும் பொழுது அவங்களுடைய மதிப்பு தெரியாது, இறந்த பிறகு குமிகிருக்கும் போது அழுவாங்க, ஐயோ அம்மா இல்லைன்னு நினைக்குவாங்க. அம்மா இருக்கும் பொழுது அந்த மதிப்பே தெரியாது. அம்மா இருக்கும் பொழுது எல்லாமே இருக்கின்ற என்பதை உணர்வதும் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்வு நம்முடைய வாழ்வாக இருக்கக்கூடாது. திருச்சபையின் தாயாகிய அன்னை மரியாள் திருச்சபையில் எந்த குறையில்லாமல் திருச்சபை வழிநடத்தும் பொழுது நம்மையும் எவ்விதமான குறையில்லாமல் நம்மை வழிநடத்துவார். Praise the Lord, praise the Lord, praise the Lord. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 4 விவிலிய வாசகங்களை நாம் வாசிப்போம். எதற்கு? திருச்சபையின் தாயாகிய அன்னை மரியாள் எப்படி திருச்சபையின் தாய், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சாமியார் சொல்லிட்டார் பசங்கத்துல, அவர் சொன்னாரு அன்னை மரியாள் திருச்சபையின் தாய். எதற்காக திருச்சபையின் தாய், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் நாம் இதோ யோவானின் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 25 21 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மக்தலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்று தம் அன்பு சீடரையும் கண்டு தம் சீடரிடம் சொன்னார், அம்மா இதோ உன் மகன். பின்னர் தம் சீடரிடம் இவரே உன் தாய் என்றார். அந்த நாள் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டிற்கு அழைத்து சென்றார். Praise the Lord, praise the Lord. இதோ உன் தாய். அன்று முதல் திருச்சபையின் தாயாகிய திகழ்கின்ற அன்னை மரியாள் இதோ நம்மை இயேசுவின் பாதையில் வழிநடத்துகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரியர்களே, இது ஒரு மிகவும் அர்த்தமுள்ள ஒரு வசனமாக இருக்கின்றது. இயேசு படும் வேதனையின் நேரத்தில், சிலுவையின் அந்த பாரமான அந்த நோயின் அந்த வேதனையின் நேரத்தில், அந்த நேரத்திலும் தன்னுடைய தாயை இந்த திருச்சபைக்கு ஒப்பு கொடுக்கின்றார். இதோ அன்பு சீடனே யோவானே, இதோ உன் தாய். அன்னை மரியாள் உங்களோடு இருந்தார். எனக்கு எப்படி அந்த தைரியமோ அந்த ஒரு பலமோ இருந்தது, அது போல உங்களுக்கும் அந்த தைரியமும் அந்த பலமும் இருக்கும். எனக்கு எப்படி என்னுடைய தாயை அன்னை மரியாள் வழி நடத்தினாரோ அது போல உங்களையும் வழி நடத்துவார். நான் அதை அனுபவித்திருக்கின்றேன், நீங்களும் அனுபவிப்பீர். அதை தான் இயேசு இதோ உன் தாய் என்று சொல்லும் பொழுது நமக்கு அழகாக வெளிப்படுத்துகின்றார். அன்னை மரியாள் நம் மீது முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அன்னை மரியாள் முதலிலே இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொல்லும் பொழுது, அதே யோவானின் நற்செய்தி இதோ ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லும் பொழுது முழுமையாக இதோ மீட்பின் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இரண்டாவதாக இயேசு இதோ உன் மகன் என்று சொல்லும் பொழுது அன்னை மரியாள் அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அன்று முதல் இன்று வரை அன்னை மரியாள் தாய் திருச்சபையின் அன்னையாக திகழ்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரியர்களே, அன்னை மரியாள் திருச்சபையின் தாயாக ஒருபோதும் அவர் திருச்சபைக்கு தேவையான வரங்களை பெற்றுத்தராமல் அவர் உறக்கம் அல்லது உறங்குவதில்லை. தொடர்ந்து திருச்சபைக்காக பணிந்து திருச்சபைக்காக பரிந்துரைத்து அவர் வருகின்றார். இதை நாம் மறக்க கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அன்னை மரியாள் தன்னுடைய பாசமிகு கரங்களிலால் நம்மை வழிநடத்துகின்றார். எவ்வாறு? இதோ சிறுவன் இயேசுவை கைப்பிடித்து 30 ஆண்டு காலம் வழி நடத்தினார். அதன் பிறகுதான் 3 ஆண்டு காலம் இயேசு பணிவாழ்வையை செய்தார். 30 ஆண்டு காலம் வழி நடத்தினார். அதுபோல அன்னை மரியாள் நம்மை திருச்சபையும் ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்றார். கரங்களை பிடித்து நம்மை அரவணைத்து நமக்கு பாசத்தை தந்து நமக்கு இயேசுவின் பாதங்களை அந்த பாதையை காட்டி நம்மை வழிநடத்துகின்றார். இதை நாம் உணர வேண்டும். இரண்டாவதாக அன்னை மரியாள் இதோ நமக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றார். எப்படி என்றால், எவ்வாறு அவர் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றினாரோ அதுபோல நாமும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நமக்கு
வழிகாட்டுகின்றார். அதே கானா ஒரு திருமணத்தில் அன்னை மரியாள் சொன்ன வார்த்தைகள் பணியாளரிடம் என்ன? அவர் சொல்வதை செய்யுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள். இன்னைக்கு நிறைய பசங்க அம்மா அப்பா பேச்சு கீழ்படுகிறது இல்லை. அப்படின்னா என்ன? அம்மா அப்பா சொல்றத செய்யறது இல்லை. அது ஒரு ஃபேஷனா ஆயிடுச்சு. இப்போ அவங்க சொல்றது நான் ஏன் கேட்கணும், பெரியவர்கள் சொல்றது நானே கேட்கணும், பெற்றவர்கள் சொல்வது நானே கேட்கணும், அவங்க எப்பவுமே நீ இதை செய் அதை செய் சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய பிள்ளைகள் என்று பெற்றோர்களின் பேரை அந்த பேச்சை கேட்பதில்லை, கீழ்ப்படிந்து நடப்பதில்லை. அன்னை மரியாள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அன்று அன்னை மரியாளுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் அன்னை மரியாளுடைய வார்த்தை கேட்டு அதன்படி செயல்படவில்லை என்றால் அந்த திருமணத்தில் அற்புதம் நடைபெற முடியாது. அவர்கள் அதன்படி செயல்பட்டால் அற்புதம் நடைபெற்றது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாமும் பெரியோர்களுக்கு கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நம் வாழ்விலே அற்புதம் நடைபெறும். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அன்னை மரியாள் திருச்சபையின் தாய், என்னுடைய தாய், என் குடும்பத்தின் தாய். ஒரு முறை புனித ஜான் பாஸ்கோ வாழ்விலே நிகழப்பட்ட ஒரு நிகழ்வானது என்னவென்றால், அவர் இந்த அனாதை பிள்ளைகளுக்கு, ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு அந்த இல்லத்தில் அவர் அதிபராக பணிபுரிந்து வந்தார். அந்த அனாதை பிள்ளைகள், ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அவங்கள கவனிச்சுக்கணும். ஆனால் ஜான் பாஸ்கோ பார்க்கிறார், புனிதர் காசு இல்லை, அவங்களுக்கு சோறு போடுறதுக்கு பணம் இல்லை. அதனால ஜான் பாஸ்கோ அந்த மாதிரி ஒரு வேதனையான நேரத்தில் அந்த இல்லத்தில் இருக்கின்ற ஒரு சின்ன சாப்பல்ல சென்று அன்னை மரியாளுடைய சுரூபத்தின் முன்பாக ஜெபிக்கின்றார். என்னென்று ஜெபிக்கின்றார்? மாதாவே, இது உங்களுடைய குடும்பம், இன்று இந்த பிள்ளைகளுக்கு உணவில்லை, நீங்க தான் இந்த பிள்ளைகளை பார்க்க வேண்டும், இது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு ஜெபிக்கின்றார். மறுநாள் காலை ஒருவர் வீட்டை தட்டுகின்றார். அந்த இல்லத்தை திறந்த உடனே ஒரு பணக்காரர் பணம் காசு கொடுக்கிறார். அப்போ இந்த புனிதர் ஆச்சரியம் அடைகிறார். நான் நேத்து தான் ஜெபிச்சனே, கண்ணீரிட்டு பசங்களுக்கு உணவு கொடுப்பதற்கு காசு இல்லை என்று, இன்று இந்த ஒரு அற்புதம் நடைபெற்றது எப்படி என்று அவர் கேட்கும் பொழுது அந்த பணக்காரன் சொல்லுகின்றார், ஃபாதர், எனக்கு நேத்தெல்லாம் தூக்கமே இல்லை. ஏன்? எனக்கு தூக்கத்துல எனக்கு ஏதோ ஒரு செய்தி, நீ போய் இந்த சாமியாரை பாரு, அவருக்கு இத்தகைய ஒரு தொகையான பணத்தை கொடு, ஏனென்றால் அது அவர் கொடுக்கப்பட வேண்டும் என்று. எனக்கு தூக்கமே வரல ஃபாதர், அதனால முதல்ல இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று காலையிலே இந்த காசை உங்களுக்கு கொடுத்தேன். அப்ப அந்த ஜான் பாஸ்கோ சொல்றாரு, நீங்க கொடுக்கின்ற இந்த உதவினால தான் ஏறக்குறைய ஒரு 2 வாரம் இந்த பிள்ளைகளுக்கு உணவு கிடைக்கும் என்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எத்தனை முறை நமக்கு வழியே இல்லாத நிலையில, எந்த நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலையில திடீரென்று கடவுள் நமக்கு வெவ்வேறு வழியில அன்னை மரியாளுடைய ஜெபத்தினால வழிகாட்டி இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். நான் நினைக்கவே இல்லை ஃபாதர் இது நடக்கும்னு, ஆனா கடவுள் வழிகாட்டினார். நான் நினைக்கவே இல்லை ஃபாதர் இது நிகழும் என்று, ஆனால் இது நிகழ்ந்தது ஃபாதர். எப்படி? ஏனென்றால் நாம் ஜெபிக்கின்ற அன்னை மரியாள் நம்முடைய ஜெபத்தை ஏறெடுத்து தந்தையிடம் ஒப்பு கொடுத்து, கடவுளும் ஒப்பு கொடுத்து, அதற்கு பலனாக நமக்கு இறை ஆசிரியை பெற்று தருகின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் போய் தாயிடம் எப்படி ஜெபிக்கின்றோம், தாயிடம் எப்படி நாம் நம்முடைய வேண்டுதலைகளை வைக்கின்றோம். அம்மாக்கிட்ட போயிட்டு, அம்மாவே, அப்பாக்கிட்ட போய் சொல்ல முடியாது, எனக்கு இவ்வளவு காசு வேணும், இல்லை இந்த ஒரு உதவி வேணும்னா அம்மாக்கிட்ட போய் நம்ம எப்படியாவது அவங்கள நைஸ் பண்ணி பார்க்கணும் இல்லையா? பிள்ளைகள் அதுதான் செய்வது. பிள்ளைகள் போய் அம்மாவிடம் கேட்பது, இதை ஏதாவது செஞ்சு பண்ணி கொடுக்கணுமா, எனக்கு இதுதான். அம்மாவுக்கு தான் தெரியும் பிள்ளைகளுடைய தேவைகளை மறுதளிக்க கூடாது, எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று என்னென்னோ போரிட்டவர்கள் வீட்டிலே அவர்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்றார். அதுபோல அன்னை மரியாள் திருச்சபையிலும் நாம் கேட்கின்ற எல்லா ஜெபங்களையும் அவர் நிறைவேற்றுகின்றார். இதற்கென்று ஒரு சின்ன ஒரு கதையும் இருக்கின்றது. என்ன? அன்னை மரியாள் விண்ணரசில் இருக்கின்றார். அதனால விண்ணகத்தில் ராயப்பர் இயேசுவை ஒரு சின்ன ஒரு டூருக்கு கூட்டின்னு போறார், விண்ணரசில் போய் சுத்தி காட்டுறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. அதனால போயிட்டு இருக்கும் பொழுது இயேசு பார்க்கின்றார், தகுதியற்றவர்கள் பலர் விண்ணரசிற்குள்ளே இருக்கின்றார்கள்.
எப்படி இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னு இயேசு வந்து ராயப்பரை கேட்கின்றார். எப்படி வந்தாங்க இவங்க அப்படின்னு. ராயப்பர் சொல்லுகின்றார், ஆண்டவரே பாருங்கள், விண்ணரசின் கதவு மூடி இருக்கின்றது. அதனால் யார் வரணுமோ அவங்க வந்து கதவை தட்டிட்டு அவங்களுடைய தகுதியை பார்த்து அதன் பிறகு நம்ம உள்ள விடுறோம். ஸ்கேனிங் எல்லாம் அங்கேயே பண்றோம் மெயின் டோர்ல. அதனால கதவு மூடி இருக்கின்றது. எப்படி பின்ன இவங்கெல்லாம் உள்ள வந்தாங்க? இயேசு மறுபடியும் கேட்கும் பொழுது ராயப்பர் சொல்லுகின்றார், இது வாசல், கதவு மூடி இருக்கு, பக்கத்துல ஜன்னல் இருக்கு பாருங்க இயேசுவே, அந்த ஜன்னலுக்கு திறந்து இருக்கு பாருங்க. ஆமா, எப்படி அது திறந்து இருக்கு? அந்த ஜன்னல் பக்கத்துல யார் இருக்குதுன்னு பாருங்க அப்படின்னு கேட்கிறார் ராயப்பர். யார் இருக்கிறது? அன்னை மரியாள் உட்கார்ந்துருக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த வந்து வாசல் வழியாக விண்ணரசுக்கு வர முடியாத தகுதியற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவங்க எல்லாம் போய் ஜன்னல்ல போயிட்டு மாதாவிட்ட கண்ணீர் விட்டு எப்படியாவது கெஞ்சி உள்ள வர முயற்சி எடுக்கிறாங்க. அதனாலதான் அவங்க எல்லாம் அந்த வழியில வந்தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறார். அப்படிதான் அன்னை மரியாள் நாம் தகுதியற்றவர்கள். இறைவனுடைய ஆசிரை பெறுவதற்கு, அற்புதங்களை பெறுவதற்கு, ஆண்டவருடைய ஒளி நம் வாழ்வில் பெறுவதற்கு தகுதியற்றவர்கள். ஆனாலும் அன்னை மரியாளிடம் நாம் சென்று அவரிடம் ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகின்றார். ஏனென்றால் அன்னை மரியாளுக்கு வெளியே கூட எந்த குறையும் இருக்கக்கூடாது, நம் வாழ்விலும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு பற்றாக்குறை இல்லாதபடி நாம் வாழ்வதற்கு அன்னை மரியாள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் திருச்சபையின் தாய், நம்முடைய தாய். நாம் திருச்சபையோடு இணைந்து இருக்கின்றோமா? திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது நாம் திருச்சபையின் அங்கத்தினர்களாக மாறுகின்றோம். 3 முக்கியமான விஷயங்கள் அந்த திருமுழுக்கின் அடையாளத்தில்: ஜென்ம பாவம் கழுவப்படுவது, கடவுளுடைய பிள்ளையாக மாறுவது, திருச்சபையின் அங்கத்தினராக மாறுவது. அதனால நீங்களும் நானும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த கத்தோலிக்கா என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? உலகெங்கும் நாம் ஒன்றே, யூனிவர்சல். உலகெங்கும் நாம் ஒன்று. நீங்க இங்க அல்சூர் லூர்து மாதா கோயில்ல இருந்து பிரான்ஸ்ல இருக்கிற லூர்து மாதா கோயில்ல போய் பங்கெடுத்தாலும் பூசையில நீங்க நன்மை வாங்கலாம். ஏன்னா கத்தோலிக்க திருச்சபை உலகெங்கும் ஒன்றேதான். நாம் அனைவரும் கடவுளுடைய ஒரே பிள்ளைகள். எனவே நமக்கு எந்த விதமான வேறுபாடுகள் இல்லை. எனவே கடவுள் நம்மை அந்த ஒரே கத்தோலிக்க திருச்சபையில் திருமுழுக்கின் வழியாக ஒன்றிணைக்கின்றார். நாம் ஒன்றிணைக்கப்பட்டு நாம் கடவுளோடு வாழ்கின்றோமா? திருச்சபையோடு இணைந்து வாழ்கின்றோமா? அன்னை மரியாள் திருச்சபையின் தாயாக ஆவதற்கு செய்தது என்ன? இறை சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார், இறைவனுடைய அழைப்பை ஏற்று அதன்படி வாழ்ந்தார், திருச்சபையோடு பயணம் செய்தார், திருச்சபைக்காக ஜெபிக்கின்றார், தொடர்ந்து இறைவனுடைய மீட்பு பணியை நமக்கு பெற்றுத் தருகின்றார். நாம் திருச்சபையின் அங்கத்தினர்களாக வாழ்வதற்கு நாம் திருச்சபையில் பிறந்தோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தொடக்கமும் முடியும் நமக்கு கோவில்ல தான், இல்லையா? தொடங்குறது நம்ம புது வாழ்வு கோவில்ல, ஞானஸ்தானத்துல. முடிவடைவது கோவில்ல, இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நாம் திருச்சபையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? பங்கு தந்தையார்களாக பணிபுரியும் பொழுது அருள் தந்தைன்னு சொல்லுவாரு, பல பேர் கோவிலுக்கே வரமாட்டாங்க, வெறும் குடும்ப அட்டை தான் இருக்கும். என்னன்னு வருவாங்க? சாவாயிடுச்சு, அடக்கு பூசை கொடுங்க ஃபாதர். கல்யாணம் இருக்கு ஃபாதர், கல்யாணம் கொடுங்க கோயில்ல ஃபாதர். போன வாரத்தில் என்னுடைய பங்கிற்கு ஒரு பெண்மணி வந்தா, கோவிலுக்கே வர்றதில்லை, அவங்கள கோவிலே பார்த்ததில்லை. திடீர்னு வந்து நன்மை வாங்கின பூசையில் அப்பவே தெரிஞ்சிச்சு, முகம் கொஞ்சம் புதுசா இருக்கு, வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. அப்புறம் பூசை முடிச்சவன வந்து, ஃபாதர் எனக்கு கல்யாணம் கொடுங்க ஃபாதர் கோவில்ல. அப்பொழுது நான் கேட்ட கேள்வி அவங்கள்ட்ட ஒண்ணுதான், ஏன் இவ்வளவு நாள் நீங்க கோவிலுக்கே வரல? கோவில் என்றால் உங்களுக்கு வெறுப்பா? எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு திருச்சபையோடு இணைந்து வாழ்வதில்லை, திருச்சபைக்கு திருப்பலிக்கு கலந்து கொள்வதில்லை, பாவ சங்கீர்த்தனம் செய்வதில்லை, திருச்சபைக்கு எதிராக செயல்படுகின்றவர்கள் எத்தனையோ பேராக இருக்கின்றார்கள். கோவிலுக்கு வெளியே இருக்கிறவங்க தான் கோவிலுக்கு எதிராக செயல்படுகின்றார்கள் என்று சொன்னால், கோயிலுக்கு உள்ளே இருக்கிறவங்களை கோயிலுக்கு எதிராக செயல்படுகின்றார். துஷ்மன் கிதற எங்க பக்கத்துல பாருங்க, உங்க பக்கத்துல இருக்கிறாங்க துஷ்மன். எங்க இருக்கிறது? நம்ம கூடவே இருக்கிறான். சீடர்கள் மத்தியிலே ஒரு காட்டி கொடுப்பன் இருந்தான், இல்லையா? யூதாஸ். அதுபோல நம்ம மத்தியில யூதாஸ் இருக்கிறான். திருச்சபையோடு இணைந்து வாழ்வதே இல்லை. அது என்னமோ தெரியல. சில பேருக்கு அன்னை மரியாள் இருக்கின்றாரே நமக்கு தாயாக, இந்த திருச்சபை உண்மையான திருச்சபை,
2025 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த திருச்சபை வழிநடத்தப்படுகின்றது. எவ்விதமான பிழவில்லை, அப்படின்னா இதுல குறை இல்லை. நிறைவான திருச்சபை 2025 வருஷம் வழிநடத்தப்படுவது என்றால் சுலபமான விஷயமா? ஆனா இருந்தாலும் இந்த திருச்சபையில பிறந்தாலும் அதன் பிறகு திருச்சபை மீது குறை சொல்றது. ஏன் நீங்க இந்த கோயில் விட்டு அந்த கோயில் போனீங்க? இங்க சாமியார் பிரசங்க சரியா கொடுக்கறது இல்ல, மைக்கு சரியா கேட்கறது இல்ல, பாட்டு சரியா கேட்கறது இல்ல, பாடுறவங்க சரியா பாடுறது இல்ல, இல்ல பல குறைகள் வச்சுருப்பான். அங்க போனவொடனே 2 டான்ஸ் பாட்டு போட்டு மியூசிக் கொடுத்து ஆட வச்சுட்டா முடிஞ்சிச்சு. இதுதான் கோயில் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரி, எந்த பிரிவினை சபையை நான் குறை சொல்லவில்லை. தாய் திருச்சபையிலே அன்னை மரியாளுடைய பிரசன்னம் நிறைந்த இந்த திருச்சபையில் நாம் பிறந்து அந்த விசுவாசத்தில் வாழ்ந்து வளர்கின்றோம் என்றால் இந்த தாயானவள் நம்மை எவ்விதமான நேரங்களில் நம்ம வழிநடத்துகின்றார். எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அன்னை வேளாங்கண்ணிக்கோ மாதா கோவிலுக்கோ சென்று அங்கு வேண்டி ஜெபித்து வரங்களை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். இந்த திருச்சபையே பிறந்து வாழ்ந்தவர்கள் கோவிலுக்கு வந்து ஜெபிக்கிறது. கஷ்டம் வந்தா வேற எங்கேயோ போயிடுறோம். திருச்சபை எதற்காக இருக்கின்றது? நமக்கு நம்மை புனிதப்படுத்த இருக்கின்றது. ஒரு புனிதத்தின் அடையாளம் திருச்சபை, அருள் அடையாளம் ஒரு திருச்சபை. அந்த திருச்சபை சார்ந்தவர்கள் நீங்களும் நானும். சர்ச்சுனா என்ன? பில்டிங் இல்ல. அந்த சர்ச் என்ற வார்த்தையிலே வந்து அர்த்தம் இருக்கின்றது. நீங்களும் நானும் தான் சர்ச். இயேசுவின் மகிமை நிறைந்த உடல் தான் திருச்சபை. அந்த மகிமை நிறைந்த உடலின் மூலைகள் தலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த திருச்சபையின் அங்கத்தினர்கள் நீங்களும் நானும். ஞானஸ்தானத்தில் நீங்களும் நானும் திருச்சபையின் அங்கத்தினர்கள். எனவே நாம் திருச்சபையோடு இணைந்து வாழ வேண்டும். அன்னை மரியாள் திருச்சபையின் தாய் என்ற விழாவை மற்றும் சிறப்பிப்பதல்ல, இதை மற்றும் தியானிப்பதல்ல, திருச்சபையோடு இணைந்து வாழ வேண்டும். அவர் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் என்று அன்னை மரியாள் நம்மை பார்த்து சொல்லும் பொழுது அதன்படி செயல்படுகின்றோமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் இயேசுவின் தாய், கடவுளின் தாய், திருச்சபையின் தாய், என்னுடைய தாய், என் குடும்பத்தின் தாய். எனவே நான் அதன்படி அன்னை மரியாளை என் குடும்பத்திற்கு வரவேற்கின்றேனா? 2ஆம் வத்திக்கானில் திருச்சபை இது நமக்கு போதித்த அந்த போதனை என்ன? ஒவ்வொரு குடும்பமும், இன்னைக்கு சாமியார் சொன்னது போல கல்யாணமான எல்லா குடும்பத்தினருக்காக ஜெபிப்பது, தம்பதியர்களுக்காக. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி திருச்சபை. எவ்ரி ஃபேமிலி இஸ் a domestic church. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி திருச்சபை. அதனால கோவிலுக்கு மேல சிலுவை இருக்கு. உங்க வீட்டுல சிலுவை இருக்கா? என்கிட்ட வந்து ஒரு நாள் இந்த சிசிடிவி வேலை செய்யற பையன் வந்து அவன் வந்து எல்லா வேலை செஞ்சு முடிச்ச உடனே அங்க வந்து பார்த்தான். ஃபாதர், எனக்கு இந்த சிலுவை ரொம்ப அழகா இருக்கு ஃபாதர், இதை கொடுக்குறீங்களான்னு கேட்டான். நானும் சந்தோஷமா எடுத்துன்னு போப்பா, அதுல என்ன இருக்குது, சாமியார் நம்ம இதெல்லாம் கொடுத்து தானே மக்களை வந்து அவர்களுக்கு வந்து சொல்ல முடியும். இதுதான் வாழ்வு, இப்படிதான் இருக்க வேண்டும், நாம் கொடுத்து வாழ வேண்டும் என்று. அதனால எடுத்துன்னு போனேன். எடுத்துன்னு போய் அந்த ராத்திரிக்கு எனக்கு ஃபோன் பண்றான். ஃபாதர், நீங்க இருக்கிறீங்களா 10 மணிக்கு? இவ்வளவு நேரத்துக்கு ஏன்பா ஃபோன் பண்ற? இல்ல ஃபாதர், நான் உங்களை வந்து பார்க்கணும். 10 மணி ஆயிடுச்சுப்பா, இன்னைக்கு தூங்குறேன், நான் இப்போ போய் தூங்கணும். இவ்வளவு நேரத்துக்கு வரைய? இல்ல ஃபாதர், நீங்க ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா வரேன். என்னப்பா அப்படின்னு வான்னு சொன்னோம். 10 மணிக்கு வந்தார். வந்த உடனே ஃபாதர், சிலுவை நீங்க வச்சுக்கோங்க ஃபாதர். ஏன்பா? என் பொண்டாட்டி சண்டை போச்சு ஃபாதர். போய் சாமியார்ட்ட சிலுவை வாங்கி வந்திருக்கிறேன், உனக்கு புத்தி இருக்கா அப்படின்னு. சிலுவை வந்தாலே என்ன இருக்கும்? வாழ்க்கை குடும்பத்துல என்ன இருக்கும்? சிலுவைனாலே என்ன நமக்கு தெரியும்? துயரம் இல்லையா? துயரம், கஷ்டம், அப்படிதான் நாம் நினைக்கின்றோம். அப்ப நம்ம திருச்சபையிலே, திருச்சபையின் அடையாளமாகிய சிலுவை துயரத்தின் அடையாளமா, வேதனையின் அடையாளமா, துன்பத்தின் அடையாளமா, அல்லது அந்த எல்லா விதமான அவமானத்தையும் துன்பத்தையும் வெற்றி பெற்றெடுத்த இயேசு என்ற அடையாளமா? இதை நாம் உணர வேண்டும். நம்ம வீட்டில் இன்னைக்கு சிலுவை இருக்கா? குட்டி திருச்சபை நமது குடும்பம், சிலுவை இருக்கின்றதா? நாம் சொல்றோம் கத்தோலிக்க திருச்சபையின் அடையாளம் அன்னை மரியாள். கூட அன்னை மரியாளுடைய பிரசன்னம் வீட்டில் இருக்கின்றதா? கூடி ஜெபிக்கின்ற குடும்பம், கோடி வாழும் ஒரு ஜெபமாலை குடும்பத்தோடு நாம் சொல்லுகின்றோமா? வீட்டிலே நம் குடும்பமும் ஒரு திருச்சபை தானே, குட்டி திருச்சபை தானே. அந்த திருச்சபையை வழிநடத்துகின்ற தாய் ஆகிய அன்னை மரியாள் நம்ம குடும்பத்தில் இருக்கும் பொழுது நாம் கூடி ஜெபிக்கின்றோமா? கானா ஊரில் அன்னை மரியாள் அந்த தேவையை கண்டடைந்து அவர்களுக்காக பரிந்துரைத்தார்.
நம்ம குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை நாம் கண்டடைகின்றோமா? எப்பவுமே வீட்டில் இருக்கிறவங்க பத்தி கண் மூடிடுவோம், வெளியே இருக்கிறவங்க பத்தி நம்ம கண் திறந்து பார்ப்போம். வீட்டில் இருக்கிற குறைகளை பத்தி நாம சிந்திக்கவும் மாட்டோம், பார்க்கவும் மாட்டோம். ஐயோ ஃபாதர், அதை பத்தி யோசிச்சா தூக்கம் வர மாட்டோம். வெளியே நம்ம எல்லா பத்தி யோசிக்கும். வீட்டில் இருக்கிறவர்கள் பற்றிய பற்றாக்குறையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், பாருங்கள். அவர்களுக்கு உங்களுடைய தேவை இருக்கும், உதவி தேவை இருக்கும், ஜெப உதவி இருக்கலாம், ஏதாவது ஒன்று. அன்னை மரியாள் போகத்திலிருந்து அங்கு நாம் செயல்பட வேண்டும். மூன்றாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அன்னை மரியாள் ஜெபித்தார். அவர் அப்போஸ்தலரோடு மேல் அறையில் ஒன்றிணைந்து இருக்கும் பொழுது, திருத்தூதர்கள் பணி நமக்கு 1ஆம் அதிகாரம் சொல்வது, அன்னை மரியாள் பெந்தகோஸ் விழாவின் அந்த நாளிலே அந்த சீடர்களோடு இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். அன்னை மரியாள் நம்மோடு சேர்ந்து ஜெபிக்கின்றார். நீங்க ஒவ்வொரு முறையும் ஜெபமாலை சொல்லும் பொழுது நாம் மரியாளை வாழ்த்துகின்றோம் என்று மட்டும் நினைக்காதீர்கள். கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு ஜெபமாக ஜெபமாலை இருக்கின்றது. ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது இறை வார்த்தையை நாம் ஜெபிக்கின்றோம், இறை வார்த்தையை நாம் சிந்திக்கின்றோம், அதன்படி நாம் செயல்பட வேண்டும். இதை அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மிகப்பெரிய கொடையாக திருச்சபையின் தாயாகிய அன்னை மரியாளை நமக்கு தந்திருக்கின்றார். எனவே அன்னை மரியாள் நம்முடைய குடும்பத்திற்கு தாயாக இருக்கின்றார். குட்டி திருச்சபை அன்னை மரியாளுடைய வழிகாட்டுதலில் நாம் நடக்க வேண்டும், அவருடைய பாதுகாப்பில் நாம் நடக்க வேண்டும், அவருடைய பரிந்துரையில் நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து நம்மையும் ஒப்புக் கொடுத்து இறைவனுடன் நிறைய ஆசரை பெற்றுக் கொள்வோம். கண்களை மூடுவோம். அன்னை மரியாளிடம் நாம் ஜெபிப்போம். அன்னையே, திருச்சபையின் தாயே, இதோ இன்று நாம் அனைவரும் உம்முடைய பராமரிப்பில் உம்முடைய திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்திட இதோ நாம் இன்று கூடியிருக்கும் இந்த வேளையிலே அன்னையே, எங்களுக்காக ஜெபித்து, எங்கள் குடும்பங்களில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன, வேதனைகள் இருக்கின்றன, துன்பங்கள் இருக்கின்றன, பாவங்கள் இருக்கின்றன, துயரங்கள் இருக்கின்றன, மனஸ்தாபங்கள் இருக்கின்றன. மதிப்பே இல்லை, பெற்றோர்களுக்கு மதிப்பே இல்லை, அம்மாவை மதிப்பதில்லை, அப்பாவை மதிப்பதில்லை. இப்படியெல்லாம் நம்முடைய குடும்பங்கள் இருக்கும் பொழுது அன்னையே, இந்த எல்லா பற்றாக்குறையை நீர் கண்ணோக்கி இதோ இயேசுவிடம் இதை பரிந்துரைத்து எல்லா விதமான பற்றாக்குறைகளை நீக்கப்பட்டு உம்முடைய ஜெபத்தின் பலனாக எங்கள் குடும்பம் அர்ச்சிக்கப்பட்ட குடும்பமாக, குட்டி திருச்சபையாக இயேசுவின் பிரசன்னத்தினால் அற்புதங்களை பெற்று அதிசயங்களை பெற்று உம்முடைய வரத்தில் நாம் தொடர்ந்து வாழ்ந்திட அன்னையே, எங்களுக்காக ஜெபித்து எங்களை நீர் உம்முடைய பரிந்துரையில் வைத்து ஒன்றிணைத்து வழிநடத்த வேண்டும் என்று அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இருபத்தைந்திலிருந்து அதற்கு மேற்பட்ட வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தம்பதியர்கள் தயவு செய்து முன்னே வரும். ஆண்டுகள் அதற்கு மேற்பட்ட தம்பதியர்கள் தயவு செய்து முன்னே. Years and above married couples. Wow. அன்புமிக்க தம்பதியர்களே, திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இந்த திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு
மீட்டு காத்திருமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினாலும் திருமணத்தினாலும் ரட்சித்துள்ளார். ஆகவே இதோ மீண்டுமாக நீங்கள் செய்யவிருக்கும் இந்த பிரமாணிக்கத்தை இறைவன் ஆசீர்வதிப்பாராக. திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே நீங்கள் இருவரும் திருமணம் ஒப்பந்தம் மீண்டுமாக செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை மீண்டும் தெரிவியுங்கள். கணவன்மார்கள் உங்கள் பெயர்கள் சொல்லுங்க. என்னும் நான், என் மனைவி பெயர், என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். முகத்தை பார்த்து சொல்லுங்க. மனைவிமார்கள் உங்கள் பெயர், மனைவிமார்கள் என்னும் நான், கணவன் பெயர் சொல்லுங்க. என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்காக பரிந்துரைக்கின்ற அன்னை மரியாளிடம் நம்பிக்கை கொண்டு இதோ நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் குடும்பத்திற்காக திருச்சபைக்காக ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். நல்லாயனாம் இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும்
தூய ஆவியாரின் அருளை பெற்று அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை அருளின் வழியில் நடத்த தேவையான ஞானத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் தெய்வமே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நாட்டு மக்களின் நலனில் அக்கறை கொண்டு அவர்களுடைய வாழ்வு மேம்பட உழைக்க நல்ல மனதையும் தெளிவான சிந்தனையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் தெய்வமே இறைவா, எம் பங்கில் உள்ள ஆண்களை உம் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். குடும்ப பொறுப்புகளை தாங்கி உழைக்கும் ஒவ்வொருவருக்கும் உடல் உள்ள நலனையும் வெற்றியையும் தந்தருளும். குடும்ப பொறுப்புகளை தாங்காமல் இருக்கும் ஒவ்வொருவரையும் தீய பழக்கம், சோம்பேறித்தனம் இவற்றிலிருந்து விடுவித்து காக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் இல்லாமல் துன்பப்படுகின்ற ஒவ்வொரு ஏழை மக்களையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வழிவகைகளை செய்ய அரசும் நல்ல மனம் படைத்தவர்களும் முன் வர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை அன்பு செய்து எங்களை நேசித்து பராமரிக்கும் இறைவா, உம்முடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்திருக்கின்றீர். எம் திருச்சபையை வழிநடத்துகின்றீர், எங்களையும் வழிநடத்துகின்றீர். நாங்கள் ஒருபோதும் உம் சித்தத்திற்கு எதிராக நடைபெறாமல் உம்முடைய சித்தத்தின்படி சொற்படி நாமும் எங்களை உமக்கு அன்பு பிள்ளைகளாக அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் பலனாக என் வாழ்விலும் என் குடும்பத்திலும் எவ்விதமான பற்றாக்குறை இல்லாதபடி நீரே நிறைவான ஆசீர்வாதத்தை பொழிந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரியர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகனுடைய தாய் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மையே வேண்டுகின்றோம்.
இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நினைவு நாளை திருவிழாவை சிறப்பிக்க நாங்கள் உண்மையை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே முடியாவை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மையை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவனந்தை அருந்திய பின் கிணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் கிறிஸ்துவின் இறப்பினும் உயிர்ப்பினும் நினைவு கூர்ந்து வாழ்வதனும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண ஜெப ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மையை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் பீட்டர், துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சிறப்பான விதத்திலே இன்றைய நாளில் 26 ஆண்டுகளிலிருந்து அதற்கு மேற்பட்ட திருமண அந்த உறுதிமொழியை புதுப்பிக்கிற ஒரு நிகழ்விலே ஈடுபடுகிற ஒவ்வொரு தம்பதியரையும் உமது அற்புத கரங்களிலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இவர்கள் அனைவருமே திரு குடும்பத்தில் இருக்கிற நல்ல பண்புகளை புரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து ஆசிரியையும் தந்து ஆசிர்வதியும். இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கடுமையாக உழைக்க வேண்டிய அந்த ஆர்வத்தை இவர்களுக்கு மத்தியிலே தர வேண்டுமா சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆன்மீகத்திலே வளர்கிற ஒரு குடும்பங்களாக எல்லா சூழ்நிலையிலும் தங்களுடைய வார்த்தையினாலும் செயல்பாடுகளின் வழியாலும் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற ஒரு குடும்பங்களாக, பிறருக்கு எடுத்துக்காட்டான ஒரு குடும்பங்களாக இவர்கள் மாற வேண்டிய அனைத்து வரங்களையும் இன்றைய நாளிலே தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கின்றோம். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயர்ந்திருக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் மீதும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலி என்று ஈற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடலின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தராய் இருந்தவர்களாகி புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடியுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியில் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்புமாக நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேர்பத்திற்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இதோ உன் தாய் என்று
அன்று முதல் இன்று வரை நமக்கு வழிகாட்டியாக நமக்காக ஜெபித்து இதோ நமக்கு என்றும் உறுதுணையாக ஒரு பலமாக இதோ நம்மை என்றும் அரவணைத்து வழிநடத்துகின்ற தாயை ஒரு கொடையாக தந்திருக்கின்றார். அவர் சொற்படி செய்யுங்கள் என்று அன்னை மறையால் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை சிந்தித்து இதோ ஆண்டவர் நம்மை இந்த திருவிருந்துக்கு அழைக்கின்றார். இந்த திருவிருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் உங்கள் வார்த்தை மட்டும் சொல்லிடணும் நம்மை காத்து முடிவில்லாமல் வலிப்பதாக. ஏற்றிய தீபமே பாமரன் பாடல் தண்ணீரை என்பால் தான் கண்ட ஜீவனாம் பரமனின்
இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் மிகவும் அருமையான ஒரு நாள். 25 ஆண்டுகள் திருமணமாகி அதற்கு மேற்பட்ட, சில பேர் 50-50க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் ஒன்றாக கூடி வாழக்கூடிய தம்பதியர்களை ஆசீர்வதித்து கடவுள் முன்பாக அவர்கள் மீண்டும் தங்களுடைய வாக்குறுதிகளை புதுப்பித்து இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நாளைய தினம் நாம் இறை அழைத்தலுக்காக ஜெபிக்கவிருக்கின்றோம். நம்முடைய இறை அழைத்தல் பெங்களூர் உயர் மறை மாவட்டத்திலிருந்து இறை அழைத்தல் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு 150-160 குருக்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஆனால் நிறைய சபைகள் இருக்கிறது, நிறைய குருக்கள் கன்னியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது போதாது. இன்னும் நிறைய குருக்களும் கன்னியர்களும் நமக்கு தேவை. நம்முடைய பங்கிலிருந்து குருக்கள் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சொற்பம், குறைவான குருக்கள் மட்டுமே நம்முடைய பங்கிலிருந்து குருக்களாக மாறியிருக்கிறார்கள், கன்னியர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த இறை அழைத்தலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்திலிருந்தே ஒரு இறை அழைத்தலை கடவுள் தர வேண்டும் என்று சொல்லி, ஒரு குடும்பத்திலிருந்து வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சந்ததியே தேவைப்படுகிறது. என்னுடைய சந்ததியில் ஒரு குரு அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதனால் அட்லீஸ்ட்டு நம்முடைய குடும்பத்திலிருந்து ஒரு குரு அல்லது ஒரு கன்னியர் வர வேண்டும், இறை அழைத்தல் தேவர் எங்களுடைய குடும்பத்திற்கு தர வேண்டும் என்று நாளைய தினம் நாம் ஜெபிக்கவிருக்கின்றோம். இன்றைய தினம் நமக்கு அழகான திருப்பலியும் அறையுரையும் அளித்தவர் அருட்தந்தை ஃபாதர் ஜூட் கொன்ராட் சந்தோஷ். இவர்கள் கிறிஸ்து அரசர் ஆலயம், கிரைஸ்ட் கிங் சர்ச், அதனுடைய பங்கு தந்தையாக இருக்கின்றார். மல்லேஸ்வரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைய தினம் நமக்காக வந்து திருப்பலி நிறைவேற்றி மிகவும் அழகான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அன்னை மரியாள் திருச்சபையின் தாய். திருச்சபை அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் திருச்சபை தான், அம்மா மட்டும் போதும் அப்படின்ட்டு. திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை அப்படின்னா அதனுடைய அடையாளம் அன்னை மரியாள். கத்தோலிக்க திருச்சபையில் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாருக்குமே உரிமை உண்டு அப்படின்னு சொன்ன. நம்முடைய இந்த லூர்து மாதா இந்த கோயிலையும் சரி, பிரான்ஸில் இருக்கிற லூர்து மாதா கோயிலையும் சரி, ஒரே பூசை தான், ஒரே நன்மை தான், ஒரே மாதா தான், ஒரே விசுவாசம் தான். ஸோ அப்படி நம்ம எல்லாருமே ஒன்றாகத்தான் இருக்கிறோம். ஒரே கிறிஸ்தவர், ஒன் யூனிவர்சல் சர்ச் என்று சொல்கிறோம். ஒன் யூனிவர்சல் சர்ச் அப்படின்னு சொன்னால் நம்மளே எந்த வேற்றுமை இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். வேற்றுமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருமே ஒரே குடும்பத்திற்கு, திருச்சபைக்கு சேர்ந்தவர்கள். அதனால் நான் அந்த இடத்துலேருந்து வரேன், அதனால் நீ குறைவான கிறிஸ்துவன், நான் இந்த இடத்துலேருந்து வரேன், நான் உயர்ந்த கிறிஸ்துவன் அப்படின்னு ஒன்றையும் இல்லை. நீங்கள் குடிசையிலிருந்து வந்தாலும் ஒரே கிறிஸ்துவன் தான், பெரிய பில்டிங் மாளிகையிலிருந்து வந்தாலும் ஒரே கிறிஸ்துவன். அதே போல் நல்ல ட்ரெஸ் பண்ணின்னு வந்தாலும் ஒரே திருச்சபைக்கு சேர்ந்தவங்க தான், ஒரு சாதாரண ட்ரெஸ் இருந்தாலும் ஒரே கிறிஸ்துவன் சேர்ந்தது தான். அதனால் யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் கெடுதலும் அல்லது வேறுபாடும் இல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். சாதாரண புடவை கட்டி கொண்டு வந்தாலும் ஒரே திருச்சபைக்கு சேர்ந்தவங்க, பட்டு புடவை கட்டி வந்தாலும் ஒரே திருச்சபைக்கு சேர்ந்தவங்க. அதனால் நம்ம யாருமே எந்த குறையும் சொல்லாமல் நம்முடைய திருச்சபையில் நாம் வரவேற்க வேண்டும். எல்லாருமே இங்கே சமம். எந்த ஒரு வேலை செய்தாலும், எந்த ஒரு காரியங்கள் நம் ஈடுபடுத்திக்கினாலும் அந்த திருச்சபையில், சர்ச்சில் நம்ம எல்லாருமே ஒன்று தான். யாரும் ஏற்றத்தாழ்வு, இவங்க பெரியவங்க, இவங்க சின்னவங்கன்ட்டு பேசக்கூடிய அதிகாரம் யாருக்குமே இல்லை. அதனால் நம்ம எல்லாருமே தாய் திருச்சபைக்கு சேர்ந்தவங்க. யாரையும் குறை சொல்லாமல் நம்முடைய வேலைகளை நாம் கடவுளுக்காக செய்ய துணிந்து நாம் செய்வோம். இந்த நேரத்தில் நம்முடைய ஃபாதர் ஜூட் கொன்ராட் சந்தோஷ் இவர்களை வரவேற்கின்றேன் இந்த திருப்பலிக்கு. மேலும் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, உங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். மேலும் நம்மோடு இருக்கின்ற அருட்தந்தை ஃபாதர் காணிக்க தாஸ் இவர்கள் நம்முடைய ரெட்ரீட் சென்டரிலே ப்ரொக்ளமேஷன் கமிஷன் செக்ரட்டரி, அவரும் இங்கே இருக்கிறார். அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்முடைய குருக்கள் இங்கே இருக்கிறார்கள், அனைவருக்கும் தெரியும். டீக்கன் ஒருத்தர் இருக்கிறார். நாளையும் அவர்கள் நம்மோடு இருந்து ஜெபிப்பார்கள். ஆகவே நம்முடைய திருவிழா திருப்பலிகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நோட்டீஸ் இருக்கிறது. யாருக்குன்னா டவுட் இருந்தால் தயவுசெய்து நோட்டீஸ் எடுத்துகிட்டு போங்க. இந்த நோட்டீஸில் எல்லாமே போட்டு இருக்கிறது. 7ஆம் தேதி வருகின்ற சனிக்கிழமை எல்லா நோயாளிகளுக்கான சிறப்பான திருப்பலி
காலை 11:30 மணிக்கு நடைபெறும். ஆகவே தயவுசெய்து உங்கள் ஜோனில் நோயாளிகள் இருந்தார்கள், அவங்களால வர முடியல அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜோனல் லீடரிடம் நீங்கள் சொல்ல வேண்டும். ஜோனல் லீடர் அவர்கள் ஏதாவது வசதி செய்து அவர்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இங்கே கோவிலுக்கு வர அவர்கள் உதவி செய்வார்கள். ஆகவே கோவிலுக்கு வர எங்களால் முடியாதுன்னு அப்படின்னு சொல்ல வேண்டாம். உங்களுடைய ஜோனல் லீடரிடம் சொன்னால் அவங்க கண்டிப்பாக உதவி செய்வார்கள். 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11:30 மணிக்கு நோயாளிகள் திருப்பலி நடைபெறும். 8ஆம் தேதி நாம் திருவிழா திருப்பலியை நடத்துவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மையை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவாய் மாற்றியிரும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துயர்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உள்ள அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறையாட்சியின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் குறைகளை தீரும் அம்மா, எம்மை கனிவுடன் பாரும் அம்மா, எங்கள் குறைகளை தீரும் அம்மா. அம்மா மரியே எமக்காக வேண்டும் அம்மா. அம்மா மரியே எமக்காக வேண்டும் அம்மா. அன்னை உன்னை பாடாத நாவில்லையே, உம்மை நினைக்காத நெஞ்சம் இல்லையே. அன்னை உன்னை பாடாத நாவில்லையே, உம்மை நினைக்காத நெஞ்சம் இல்லையே. துயரினில் துணை நின்று காத்திடம்மா, துயரினில் துணை நின்று காத்திடம்மா, எங்கள் அனுதின வாழ்வினில்